ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்சி சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ எம்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லீக்னே சொல்லலாம். ஏன்னா 6 டீம் தான் இருக்குது. பட் 1 இயர் தான் இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏல நடக்கிறதுனால அந்த கண்ட்ரியில் வெரி வெரி மச் பாப்புலர் இல்லாத ஒரு கேம் தான் கிரிக்கெட். ஸோ அதை பாப்புலர் ஆக்குற விதத்தில் தான் அவங்க இப்போ இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி லீக் ஆரம்பித்து அண்ட் அதுவும் இல்லாமல் வேர்ல்டு கப் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அந்த லீகில், அதாவது 2023 நடந்து முடிஞ்ச ஃபைனல்ஸோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதாவது எம்ஐ நியூயார்க்குன்ற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மும்பை டீம் தான், மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸி தான் அங்கேயும் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சியாட்டல் ஆர்கஸ் தான் விளையாண்டுருந்தாங்க. ஸோ 183 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஆன் 20 ஓவர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து எந்த ஒரு பிளேயருமே அடிக்கலை, அன்லஸ் நம்ம குவிண்டன் டிகாக்கை தவிர்த்து. ஸோ குவிண்டன் டிகாக் வந்து பார்த்திங்கன்னா 87 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. மீதி இருக்கவங்க எல்லாமே 5 ரன், 10 ரன், 20 ரன், 30 ரன் சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அண்ட் அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 183 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஃபார் த லாஸ் ஆஃப் 9 விக்கெட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து டோட்டல் ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 183 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அதை 13 ஓவர்லேயே சேஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையுமே காட்டியிருந்தாங்க நம்ம எம்ஐ நியூயார்க்ஸ். ஸோ ஸ்டீவன் டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆகிட்டார். ஸோ ஓப்பனிங் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3வது பால்லேயே விக்கெட் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சானா இன்னும் ஃபார்மே ஆகலை. ஸோ நிக்கோலஸ் புரன் மட்டும்தான் நின்று அடிச்சுட்டு இருந்தார். ஸோ ஒரு 1 டவுன் வந்திருந்தார். அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே பார்ட்னர்ஷிப்பே கொடுக்க முடியல. அவங்களுமே தூக்கி அடிக்கணும்னு நினச்சி அவுட் ஆகிட்டு தான் போயிருந்தாங்க. அதுவுமே சீக்கிரமாகவே வெளியே கிளம்பினாங்க. ஆனாலுமே அவர் ஒன் சைடட் வந்து பார்த்திங்கன்னா நின்று வர பால் எல்லாமே 6, 4ன்னு சொல்லிட்டு அடிக்க தான் ட்ரை பண்ணியிருந்தார். ஸோ சொல்லப்போனால் 10 4 அண்ட் 13 6 அடிச்சிருக்காரு. ஸோ ஆன் 55 பால்ஸில் 137 ரன்ஸ் வந்து அடித்து முடித்தார். ஸோ ஒரே ஆள் வந்து 137 ரன் அடிச்சிருக்காரு. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் 10 ரன்னும் அடிச்சிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த 10 ரன் அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஷேன் ஜஹாங்கீர்னு சொல்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் ஃபார் யூஎஸ்ஏ. அதே மாதிரி டிம் டேவிட், நமக்கு நல்லா தெரிஞ்ச டிம் டேவிட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் டெவால்ட் பர்வேஸ். ஸோ இந்த ஐபிஎல்லில் வந்து இவங்கெல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ டெவால்ட் பர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருமே ஒரு 20 ரன்ஸ் அடித்து முடித்தார். அண்டு இவருமே நின்று அடிச்சுட்டு தான் இருப்பார். பட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். அதனால மற்றவங்க வந்தால் என்ன, வரலன்னா என்ன, நான் என் வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் புரன் மட்டும் நின்று 137 ரன்ஸ் அடித்தார். ஃபார் 55 பால்ஸ்லேயே அடித்து முடிச்சிருந்தார். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 13 6, 10 4 அடிச்சிருந்தார். ஒரு ரொம்பவுமே சரியான சம்பவம்னே சொல்லலாம். ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிக்கோலஸ் புரனோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. ஸோ நம்ம ஃப்ரான்ச்சைஸி, அதாவது ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விளையாட மாட்டேங்கிறாரு. 3 கேம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் புரனோட ஒரு இது வெளியே வரல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் எப்படி ஐபிஎல்லில் விளையாடுறான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு எம்எல்சி கிரிக்கெட் சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. இன்னுமே இந்த சீரீஸில் வேறு என்னென்ன எல்லாமே ஹைலைட்ஸ் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.